ஹாய். இப்போ மட்டன் மசாலா தயாரிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் 3 ஸ்பூன் மல்லி, கொஞ்சம் கசகசா, 1 ஸ்பூனு பெருஞ்சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1.5 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூனு மிளகு, 10-15 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். இது இலை, பூவு, பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இதை எல்லாம் ப்ரே பண்ணி மொத்தமாக வறுத்து எடுத்து பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுக்கோங்க. மஞ்சள் பொடி போடலையா? மஞ்சள் பொடி அரைக்கும் போது கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு அரைச்சி டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க. மட்டன் செய்யும் போது அதை போட்டு செஞ்சுக்கலாம். இது 1 kgக்கு உரியதா? 1 kgக்கு உரியது. இன்னும் நீங்கள் வீட்டில் செய்து அடைச்சி வச்சுக்கோங்க. ஐட்டமெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கிடுவோம். ஒரு கேஜிக்கு எடுத்ததுனால மொத்தமாக போட்டு வறுக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக வறுத்தெடுக்கணும்னாலும் எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் விடாதீங்க, கறியிட்டால் டேஸ்ட் மாறிடும். அதனால் கொஞ்சம் லைட்டாக சூட்லேயே போட்டு வறுத்தெடுத்தால் போதும், ஆறப்படுற அளவுக்கு. ஆமாம், வெயில் இருந்தால் நல்லா காய வச்சு ரெடி பண்ணிடலாம். இப்போ வெயில் கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சூடாகட்டும். இந்த கசகசா மட்டும் கொஞ்சம் லாஸ்ட்டில் போடுவோம், அது சீக்கிரம் பொரிஞ்சிடும். அதுக்காக கசகசாவை லாஸ்ட்டில் போடுறேன். கருகாத அளவுக்கு நல்லா இருக்கும். கருகாத அளவுக்கு லைட் அந்த சூட்லேயே காட்டினா போதும். மட்டன் குழம்புக்கு ஃப்ரை பண்ண ஐட்டம் பூரா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வச்சாச்சு. இந்த டப்பாவில் போட்டு வச்சு நீங்கள் மட்டன் குழம்பு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த பொடியை பார்த்து அதுக்கப்புறம் உங்கள் ஃபீட்பேக்கை எழுதி அனுப்புங்க. நன்றி.